சொல்லி பாத்தீங்கன்னா, இப்போ இது வந்து XS3 கோட் பேப்பர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். சோ XS3 கோட் வந்து எப்படி ஜெனரேட் பண்றதுன்னா 7ஓட ஈக்குவலன்ட் என்னது பைனரியில? என்னது சொல்லுங்க? 111 மேம். 7ஓடது 111, that is 0111, கரெக்ட்டா? ஓகே. இது வந்து XS3 யூஸ் பண்றதுனால கண்டிப்பாக இதோட 3 ஆட் பண்ணணும். எவ்வளவு ஆச்சு? பிளஸ் 3 போட்டீங்கன்னா என்ன வரும் ஆன்சர்? 10 வரும். இப்போ 10ஓட ஈக்குவலன்ட் மட்டும் எழுதுங்க போதும். வாட் இஸ் தி 10 ஈக்குவலன்ட் பைனரி கோட்? 1010 10 10 10 10 இல்ல 10ஓட ஈக்குவலன்ட் பைனரி கோட் சொல்றேன். 1010 1001 வந்தாலமா? எஸ் 1010 ஓகேவா? இதோட பைனரி ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து add with 2. so 7 is to be added with 2. so first 2 பாருங்க. 2 plus 3 எவ்வளவு ஆன்சர்? 5. ஓகேவா? so 5 ஓட ஈக்குவலன்ட் பைனரி என்னது? not 1 0101, கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? இப்போ இது ரெண்டுமே ஆட் பண்ணணும். that is 1010 0101 ரெண்டுமே ஆட் பண்ணணும். நார்மல் அரித்மெட்டிக். so 0 plus 1 is 1. 1 plus 0 is 1. இது இப்படிதான் டேபிள் வந்து இது இப்படிதான். நம்ம எப்படி 2 அந்த 2 டேபிள்ஸ்ல படிச்சிருப்பீங்க அதே மாதிரி தான். so anything added with the other opposite number, it will be answer is 1. so 1 and 0 is 1. 0 and 1 is 1. 1 and 1 plus 0 is 1. அடிஷனுக்கு மாறும், சப்ட்ராக்ஷனுக்கு மாறும், மல்டிப்ளிகேஷனுக்கு மாறும், டிவிஷனுக்கு மாறும். பட் இத வந்து நம்ம படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்ல. ஓகேவா? so this is the answer. இப்போ இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே கேரி ஆகல. everything the answer was right to the sum. okay, sum போட்டதனால everything was the right to the sum. so இது பண்றதுனால no carry இருக்கிறதுனால நம்ம வந்து இங்க -3 பண்ணணும். so இப்போ 3 ஓட பைனரி ஈக்குவலன்ட் என்னது? 0011. ஓகேவா? so இப்போ இது வந்து மைனஸ் பண்ணுங்க. 1ல இருந்து 1 போச்சுனா 0. 1ல இருந்து 1 போச்சுனா 0. 1ல இருந்து 1மே போகலனா 1. 1ல இருந்து 1மே போகலனா 1. what is the answer? 1100. கரெக்ட்டா? புரிஞ்சதாமா இது? ஓகேவா? so this is our final XS3 code for 7 and 2. understood? any doubt? no. இது எப்படி பண்ணணும் சில டைம் கேட்டுருவாங்க. எப்படி பண்ணணும், எப்படி வந்து நீங்க XS3 கோட் வந்து எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this is the way, this is the method that you have to take it out. ஓகேவா? இது வேணா எழுதிக்கோங்க. இது எங்கேயும் இருக்காது, உங்க புக்லயும் இருக்காது. XS3 கோட் வந்து அப்படியே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு, அவ்வளவுதான். இது எப்படி ஜெனரேட் ஆயிட்டு வந்தது? இங்க வந்து பாத்தீங்கன்னா பைனரி கோட் ஈக்குவலன்ட் பக்கத்துல I will show you. இந்த வர்க்கிங் எழுதிட்டீங்களா? so that I can swap over there.
ஓகேவா? ஓகே மேம். சோ இதோட இப்போ இது இந்த XS3 கோட்ஸ்லாம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த XS3 கோர்ஸ்ல எப்படி வந்ததுன்னா இந்த ஒர்க்கிங்க வச்சுதான் வந்திருக்கு. இப்ப நான் கொஞ்ச நேரம் முன்னாடி உங்களுக்கு ஒர்க்கிங் காமிச்சேன். சோ அதோட பைனரி ஈக்குவலன்ட்க்கு ஏத்த மாதிரி தான் இதோட XS3 கோர்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிட்டு டேபிளா உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அத வந்து டேபிளா மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது எப்படி வந்ததுன்னு லாஜிக் பாத்தீங்கன்னா இப்படிதான் லாஜிக் வந்தது. புரிஞ்சதாமா? ஓகே. So this is the way that it has generated and shown the table. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ASCII கோட்ஸ். ASCII கோட்ஸும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ASCII கோட்ஸும் 3 பிட் and 4 பிட். ஸோ டோட்டலி வந்து ASCII வந்து 7 டிஜிட்ஸ்க்கு மேல போகாது. நல்லா தெரிஞ்சுக்கோ. ASCII will not be able to represent more than 7 bits. So அதோட கேரக்டரிஸ்டிக்ஸே பாத்தீங்கன்னா 2 to the power of 7 that is equals to 128 bits மட்டும் தான் அது வந்து கேரக்டர்ஸை வந்து எடுக்க முடியும். அதுக்கு மேல எடுக்க முடியாது. இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ஸ் தட் இஸ் இப்போ இருக்கிற I think they should have done it nowadays modulations of the systems, but to our consideration 128 க்கு மேல இது வரைக்கும் ஏறினது இல்ல. So ASCII codes இதே மாதிரி தான் some special concepts யூஸ் பண்ணி தான் அது they will not show you how they generate, and ASCII codes will not differ from one system to another. இப்போ நம்ம வந்து ஆப்பிள் கம்ப்யூட்டர் வாங்கியிருக்கோம், மைக்ரோசாஃப்ட் கம்ப்யூட்டர் விண்டோஸ் வாங்கியிருக்கோம், அந்த மாதிரிலாம் ஐ மீன் மைக்ரோசாஃப்ட் சிஸ்டம்ஸ் வாங்கியிருக்கோம், அந்த மாதிரி சிஸ்டம் டு சிஸ்டம் வந்து சேஞ்ச் ஆகுது. ASCII will be totally the same. They will use the same logic only. Okay, so with the base of that only they will be generating the ASCII. So இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. They will not ask you, do not worry that they will ask you with the ASCII codes. Just only general information உங்கள்ட்ட கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. That what is the capacity of the ASCII codes? So in that case you have to say that it has a capacity of only 128 bits. That is nothing but 2 to the power of 7. இதுல பாத்தீங்கன்னா நம்ம ASCII கோட்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஓவர் த கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், நம்பர்ஸ், லெட்டர்ஸ் இருக்கிற அத்தனை கீபோர்ட்ல இருக்கிற அத்தனை விஷயங்கள், அத்தனை கீபோர்ட்ஸ்ல இருக்கிற கீஸையும் வந்து நம்ம ASCII கோட்ஸா மாத்ததான் செய்யணும். வழி இல்ல. It is mandatory, it is compulsory. Okay, so இப்ப நான் வந்து கண்ட்ரோல் கீயை வந்து யூஸ் பண்றேன், பிரஸ் பண்றேன் அப்படின்னா அது வந்து உள்ளார போயிட்டு ASCII கோட்ஸா மாறினதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து அங்க ஜெனரேஷன் நடக்கும். So this will be the processes. Okay, so this logic you should know it. அதனால தான் நான் இந்த விஷயத்த சொன்னேன். Then error detecting codes, which is very very important topic in digital electronics, digital logics la. Error detecting and correcting codes அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, error detecting அந்த வார்த்தையில உங்களுக்கு வந்து புரிஞ்சிடணும். எரர்ஸை வந்து டிடெக்ட் பண்றதுக்காக இத சில கோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் கரெக்ட் பண்றதுக்காக அந்த எரர் வந்ததை வந்து எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்காக இந்த கோட்ஸையும் யூஸ் பண்ணுவாங்க. இதுல வந்து ஒண்ணு வந்து செப்பரேட் பண்றாங்க டிடெக்ஷன், ஒண்ணு வந்து கரெக்ஷனுக்காக செப்பரேட் பண்றாங்க. சோ இதுல வந்து அதிகபட்சம் என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒன்னு இருந்ததுன்னா ஜீரோவா சேஞ்ச் ஆகும், ஜீரோவா இருந்ததுன்னா ஒன்னா சேஞ்ச் ஆகும். இதுதான் ஆக்சுவலி கான்செப்டே. ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை வந்து கரெக்ட் பண்ணணும்னா யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் கோ. சின்ஸ் பிகாஸ் சிஸ்டம் நோஸ் ஒன்லி ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். அது ஒன்னு தப்பா வந்ததுன்னா அதை வந்து ஜீரோவா மாத்துவீங்க. அது ஜீரோவா வந்து தப்பா வந்துச்சுன்னா அது ஒன்னா மாத்துவீங்க. திஸ் இஸ் த லாஜிக் ஓவர் தேர் இன் correcting the codes. இப்போ வந்து இதுல error detecting codes-ல வந்து ரெண்டு மெத்தட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஒன்னு வந்து parity code and Hamming code. Hamming code parity codeக்கும் ஒரு லாஜிக் இருக்கு, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. error detecting codes-ல வந்து Hamming code-ஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ error detection-உம் பண்றதும் ரிகவரியும் பண்றது, ரிகவரினா கரெக்டும் பண்றது வந்து Hamming code யூஸ் பண்ணுவாங்க. எரரை டிடெக்ட் பண்றதுக்காக parity கோட யூஸ் பண்ணுவாங்க பழைய காலத்துல. இப்போ வந்து எல்லாமே Hamming கோடா தான் நியூட்ரலைஸ் ஆயிருக்கு. Nowadays everything is neutralized with the Hamming code. Reason is it has a capacity of correcting and as well as detecting.
பட் parity கோட்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வெறும் டிடெக்ஷனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஓகே, சோ இப்போ parity கோட்ல வந்து நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு MSBனா என்னது LSBனா என்னதுன்னு காமிச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா? சோ லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட், அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் சீக்வென்ஸ் ஆஃப் டேட்டால வந்து எது வந்து மேக்ஸிமம் நம்பர்ஸா உங்களுக்கு காமிக்குதோ அது வந்து MSB, எது வந்து லீஸ்ட் பிட்டா காமிக்குதோ அது வந்து லீஸ்ட்னா மினிமம் நம்பரை காமிக்குதோ அது வந்து LSB. There are two types of parity codes and the parity codes are being chosen. இதுல parityல மறுபடியும் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்கு. ஈவன் parity செக் பண்ணுவாங்க, ஆட் parity செக் பண்ணுவாங்க. ஈவன் parity செக் பண்ணும்போது the value of the each parity bit should be 0. எல்லா பிட்டோட வேல்யூ வந்து கண்டிப்பா ஆட் பண்ணும்போது என்னவா வரணும்? 0வா தான் வரணும். If even number of ones present in the binary code, otherwise it should be 1. So that even number of ones present in the even parity code. Even parity code contains the data bits of the even parity bit. So நம்ம கவுண்ட் பண்ணும்போது number of ones எவ்வளவு இருக்கணும்? even number ஆ தான் இருக்கும். இப்போ say for example 1 0 இருக்கு, நான் ரெண்டு டேட்டா மட்டும் ரெண்டு டிஜிட்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன், 1 and 0. அப்ப அதுல என்ன ஈவன் பாரிட்டியா இருக்கு? ஏதாவது ஈவன் பாரிட்டி இருக்கா? நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எத்தனை இருக்கு? only 1. Only 1. It is not an even number. 1 is an even number? No, it is not an even number. 2 is an even number. 2 is one is not even number, not odd number. Yes. So see here, இப்போ நான் வந்து குடுக்குற நம்பர் வந்து 1 and 0. ரெண்டு நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு? ரெண்டு நம்பர்ஸ் தான் இருக்கு. ஓகே, சோ ரெண்டு நம்பர்ஸ் இருக்கிறதுனால அதுல நம்பர் ஆஃப் ஒன்ஸ் எத்தனை இருக்கு? only 1. So it is an odd number. It is not considered to be even number. So even parity-ஆ வேணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா how it should be அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா my number of, இப்ப பாருங்க இதே எக்ஸாம்பிள் பாருங்க. இப்ப நான் கொடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்கேன்? 101ன்னு கொடுத்திருக்கேன். இப்போ இதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இருக்கு? 2 is even number. 2 is an even number. கரெக்ட்டா? சோ ஈவன் நம்பர் இருக்கிறதுனால it is called as an even parity code. புரியுதாமா? புரியுதா? இப்போ 2 ones இருக்கு, 2 times ones இருக்கு, அதனால it is an even number. சோ இல்ல ஈவன் parity செக்ல வந்து செக் பண்ணுவாங்க, என்னதான் செக் பண்ணுவாங்க? ஈவன் நம்பரா வந்திருந்ததுன்னா, ஒன்ஸ் வந்து ஈவன் நம்பரா வந்திருந்ததுன்னா ஒன்ஸ மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க, 0 கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஒன்ஸ மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. வந்திருந்ததுன்னா அது வந்து ஈவன் parity. இதோட ஆப்போசிட் தான் ஆட் parity. 0 நம்பர், ஐ மீன் 0 வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அதுல, சரியா? நம்பர் ஆஃப் ஜீரோஸ வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அது ஆட்ல இருந்ததுன்னா அது வந்து ஆட் parity அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. புரியுதா? So this is the difference of even parity and odd parity. Maybe if working இருந்ததுன்னா பாக்குறேன் நான். I will just try to check. இங்கேயும் பாருங்க, அந்த கோடை மட்டும் தான் கொடுத்துட்டாங்க, ஒர்க்கிங்க கொடுக்கல. I will try to check with the other mobile. Even parity, odd parity நான் செக் பண்ணி கொடுக்குறேன். கோட் கன்வர்ஷன் கொடுத்துருக்காங்க. We will try it. This is all same thing. BCD to binary, binary to BCD, same concept தான். இதெல்லாம் என்ன மேடம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this is all the same. There is nothing much to worry. Binary to gray code வந்து நான் இப்போ பாக்குறேன். Just give me a moment. I will show you how to change from binary to gray.